ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். புதுசா வேலைக்கு சேர்ந்த இவருக்கு யூனிஃபார்ம் பத்தல. அதனால இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, என்ன குரூப்ல டூப் விளையாண்டுருக்காரு. The next day. அந்த ஆபீசரால கண்டுபிடிக்க முடியல, இவர் தான் வின்னரு. தம் பொண்டாட்டி குழந்தைய சைக்கிளை கூட்டிட்டு வந்த இவர் பஸ்ஸை நிறுத்த சொல்லி எப்படி சைக்கிள்ல ஸ்டைல ஏத்தி விட்டு இருந்தாருன்னு பாருங்க. ரெண்டு பேரையும் பஸ்ஸுக்கு டைரக்டா டெலிவரி பண்ணிட்டாப்புல. இடம் சும்மா தானே கிடக்குதுன்னு ஃபுட்பால் விளையாட விட்டதுக்கு அந்த ஓனருக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரக்கு அடிச்சுட்டு சைக்கிள் எப்படி போயிட்டு இருக்காருன்னு பாருங்க. என்ன தலைகளா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான், அடப்பாவி. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இந்த கடிகாரத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இல்ல, பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவரை பாருங்க. என்ன ஏதோ த்ரெட்மில்ல வாக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்காரு. பறிக்க போற பழத்தை கீழே விழாம பிடிக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா அது கரெக்டா அவங்க மண்டையிலேயே விழுந்துடுச்சு. பப்ளிக்ல ரெஸ்ட் ரூமை எப்படிலாம மென்ஷன் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இங்க பாருங்க, men to the left because women are always right. நல்லா யோசிச்சிருக்கீங்கடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. அங்க பாரு, கேமரால நம்ம மூஞ்சி தெரியுது. ஆமா, சீன் போடுறதுக்குன்னே ஸ்கேட்டிங் போர்டை கொண்டு வந்து ஸ்கேட் பண்ணிருக்கான். அது பின்னாடி பதம் பார்த்துடுச்சு. நான் தான் மாஸ்டர் கியா முயா. உங்களுக்கு இந்த வாழை மரத்தை ஒரே பஞ்சில சாட்சி காட்டுறேன். பொண்ணுங்க வண்டி ஓட்டும் போது மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, சாச்சா அந்த பொண்ணு ஷார்ட்கட்ல போயிருக்கு. இப்படி சுத்தி போனா டைம் ஆகும்ல. கேரளால சிக்கன் கடையோட போர்டுல யார போட்டிருக்காருன்னு பாருங்க. அவரோட தீவிர ரசிகனா இருப்பாரு போலயே. ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ எந்த படத்தையும் விட மாட்டாரு போல. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. இவங்க ஐஸ்ல ஸ்கேட் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா இவரை நம்பி ஸ்கேட் பண்ணதுதான் தப்பு. நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வெச்சு ஓட்டணும். எல்லாரையும் மொத்தமா கவுத்துட்டாப்புல. ஃப்ரெண்டை நம்பி பைக்ல உட்கார்ந்ததுக்கு அவருக்கு ஏற்பட்ட கதி. இந்த இடத்துல இம்புட்டு வேகமா போனா இப்படிதான் ஆகும். என்ன இந்த பொண்ணை சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க? ஓ டே, பொண்ணுங்க குண்டு எறியும் போது கொஞ்சம் தள்ளி நின்னுங்கடா. அதான் சொன்னனே, ஒரு ஜூல இந்த பாண்டா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுல. இவர் பைக் பெட்ரோல் இல்லாம நின்னுடுச்சுன்னு இன்னொரு பைக்ல பெட்ரோல் எடுத்து ஊத்தும் போது, யோ இந்த நிலைமையில கொஞ்சம் கொட்டினாலும் பிரச்சனை இல்ல, உள்ள ஊத்தியா. போச்சா, மொத்தமும் போச்சா. ட்ரெயின்ல உள்ள பாத்ரூம் தானே இது, என்ன ஐஸா வருது. அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணவங்கலாம் பாவம் தான்.
அடக்கி தானே வச்சிருந்துருக்கணும். அங்க அதை நடந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா போட்டிருக்கு. ஆனாலும் தலைவன் புகுந்து போக பார்த்திருக்காப்புல. அது திடீர்னு ஓப்பன் ஆயிடுச்சு. நட் ரோட்ல இப்படி நிப்போன்னு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இவர் ஏன் எறும்பு மாட்டிக்கிட்டு நின்று பணத்தை என்றான்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது டிரைவர் லாரியை நிறுத்தினதும் அந்த கேப்ல பூர பார்த்த தம்பிக்கு சகதியிலே குளிக்க வேண்டியதாயிடுச்சு. ப்ரோ பாரமல் நின்று எப்படி சர்க்கஸ் வித்த காட்டியிருந்தாருன்னு பாருங்க. ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டாரு, இல்லைன்னா அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு பாட்டில தூக்கி ஜூஸை ஊத்திட்டான். ஆனா கை கெட்டினது வாய் கெட்டலையே தம்பி. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான். பைக்ல இவ்வளவு வேகமா போறாரு, ஆனா பின்னாடி டயரையே காணோம். இந்த ஃபுட்பால் மேட்ச்ல பாலை தடுக்கிறதுக்கு பதிலா இவரை தடுத்துலாம் நினைச்சாரு. ஆனா அது அவருக்கே அப்பா முடிஞ்சிடுச்சு. ஓனர் கூட உட்கார்ந்து இந்த பூனையை ரெஸ்லிங் பார்க்கும் போல. ஹைஜம் தாண்ட ஓடி வந்த பொண்ணு வந்த வேகத்துக்கு கொஞ்சம் வெளியே தாண்டிடுச்சு. இங்க விளையாண்ட ஃபுட்பால் மேட்ச்ல இந்த மஞ்சள் சட்டை அடிச்ச பால் கரெக்டா மேட்ச் பார்த்துட்டு இருந்தவங்க மேலேயே அடிச்சிடுச்சு. அச்சச்சோ, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. என்னன்னு பாருங்க. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு. என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு வராரு. ஆர்வமா தூக்கிட்டு வந்ததே இப்படி தூக்கி போடதான். ஜாக்கிங் போனாக்கா அந்த பக்கம் ஜம்ப் பண்ண நினைக்கிறதுக்குள்ள பார்த்து வாடா, கீழே எதையும் மிதிச்சிட போற. மிதிக்கல, ஆனா த்ரெட்மில்ல ரன்னிங் போய் பார்த்துருப்போம். ஆனா இவங்க அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெப்சைட் ஓபன் பண்ணும்போது இப்படி எரரை பார்த்துருப்போம். ஆனா இங்க பஸ்ல 404 எரர்னு வந்திருக்கு. என்னடா இது, மண்டையிலிருந்து இம்புட்டு போக வருது. குடிச்சிட்டு போதையில இருந்த ஃப்ரெண்ட கீழே தள்ளி விட்டுலாம் நினைச்சாரு. ஆனா நடக்கல. நடக்காதே. உஷாரு, இப்ப பாரு. இவர் சிம்பிளா எந்திரிச்சதும் நினைச்சது நடந்துடுச்சு. பனி நிறைஞ்ச ரோடுங்கள்ல வண்டியை ஓட்டுறதே கஷ்டம். அதுலயும் இவர் எப்படி வண்டி அசால்ட்டா பார்க் பண்ணியிருந்தாருன்னு பாருங்க. டெய்லி இவர் காரை இப்படிதான் பார்க் பண்ணுவாராம். என்னை எவனாலையும் அசைக்க முடியாதுடா டேய், இந்த நாயை தவிர. பனியிலே வாழ்ற பெண் குயின்கே சில நேரம் சரிக்கு இருக்கு. இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் நிறைய வீடுகளில் வச்சிருக்காங்க. அப்படி இந்த வீட்டோட டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும்போது கூடவே அந்த பாட்டியும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. தலைவன் சாஞ்சா கீழே விழாத மாதிரி சேர்ல 2 சப்போர்ட்டை செட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா அது சப்போர்ட் பண்ணல.
ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பூனை செவுர்ல இருந்து குதிக்கும் போது தவறுதலா வாஷிங் மிஷினுக்குள்ள விழுந்துடுச்சு. ஆனா அது கெட்ட நேரம். அதுல இருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது வாங்குறவர் கூட மெதுவா தான் தட்டி பார்த்தாரு. ஆனா இவன் என்ன இப்படி தட்டிக்கிட்டு இந்த பாரு. இப்பெல்லாம் எல்லாரும் எங்க போனாலும் கையில போனோட தான் போறோம். அப்படி எதையோ கேட்டுட்டே போனவரு நம்ம படியை பார்த்து நடக்கலனா இப்படிதான் நடக்கும். எல்லாரும் அதை சுத்தி போகும்போது இந்த லேடி மட்டும் புத்திசாலித்தனமா அதை தூக்கி விட்டு போலான்னு நினைச்சாங்க. அது அவங்களுக்கே ஆப் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் இந்த கடைங்க முன்னாடி வாங்க வாங்கன்ற பொம்மையை வைக்கிறாங்கல்ல, அதை பார்த்ததும் இவரு இங்க ஜிம்ல இந்த த்ரெட்மில் சும்மா ஓடுதுன்னு அக்கா ஆஃப் பண்ண போக தெரியாம கால் அது மேல வச்சிட்டாங்க. அடேங்கப்பா, இந்த பொண்ணு என்ன முடி வளர்க்குறன்னு கொம்ப வளர்த்து வச்சிருக்கு. நம்ம ஊர் பக்கம்லாம் வந்தா ஜல்லிக்கட்டுல இறக்கி விட்டுலாம் போலயே. ஒரு வாலிபால் மேட்சுக்கு முன்னாடி நடந்த பிராக்டிஸ்ல என்ன அடி கரெக்டா மூஞ்ச எம் பண்ணி அடிச்சிருக்கும் போல. சரி வெளியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போன பொண்ண என்னம்மா வளைச்சு வளைச்சு அடிக்கிறீங்க? ஏன் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க? பஸ்ல இவர் மட்டும் வித்தியாசமா தெரிஞ்சிருக்காரு. ஜீன்ஸ் பேண்ட மாத்தி போட்டு நின்னுட்டு இருக்காரு. ஏயா எது முன்னாடி எது பின்னாடின்னு கூடவா தெரியல. நம்ம எரிஞ்சாதான் விழ மாட்டேங்குதுன்னு அவர் பையன்கிட்ட கொடுத்து எரிய சொல்லியிருக்காரு. அவன் டாடி அவரோட பொருள் தானே எல்லாமே, அப்போ அவரும் நமக்கு தான், பொருள் நமக்கு தான். எப்படி ஐடியா? என்ன ட்ரைனிங்னு தெரியல, ஆனா அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடுறாருல. இவர் குப்பத்தொட்டி மேல படிஞ்சிருக்கிற பனிய தட்டி விட போய் கை கோணிக்கிட்டது தான் மிச்சம். ட்ரெயினுக்காக கேட் போட்டு அதுல டிராபிக் ஆகி பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க அந்த ட்ரெயினே போக முடியாம டிராபிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. இது என்னங்கடா ட்ரெயினுக்கு வந்த சோதனை? எரிங்க. அவர் மேல இல்லைங்க, அங்க எரிங்க. குரங்கு இது மேல ஏறி என்ன பண்ணுது? நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ? அட நல்லா வித்த காட்டுதே. இந்த ஃபுட்பால் விளையாடும் போதுதான் நிறைய சம்பவம்லாம் நடக்குது. இவன் என்ன சம்பவம் பண்ண போறான்? இந்த பண்ணிட்டான்ல. இந்த புறா மட்டும் எப்படி தனியா வைப் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி இடத்துல குளிக்க போனா கை சும்மா இருக்குமா? டார்சான் நினைச்சு தொங்கி இருக்காரு. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு சர்வ் பண்ணும்போது ஏப்ரல் ஃபூல் என்ன ஒரு வில்லத்தனம். கைய கழுவலான்னு பைப்பை திறந்தா இந்த லேடி அதை எப்படி கிராஸ் பண்றதுன்னு தெரியாம எகிரி தாண்டி போக நினைக்கும் போது பேக் மாட்டிக்கிச்சு. ஆடுங்க முட்டி சண்டை போடுறத பார்த்துருப்போம். அப்படி இங்கேயும் சண்டை ஆரம்பிச்சது. ஆனா அதுல ஒரு ஆடு சமாதானமா போயிடுச்சு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.
எப்படி நேக்க எஸ்கேப் ஆகுது பாருங்களேன். மோசமான ரோட்ல இவர் மெதுவா போகாம பறந்துருக்காரு. ஒரு குதி தான், வண்டி அப்படியே கவுந்துடுச்சு. இவங்க பனியில ஸ்கேட்டிங் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு 2 நாய் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதுல ஒருத்தர் ரொம்பவே பயந்துட்டாரு. இங்க பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரிய பூ போட்டு வரவேற்க போறாங்க போல. அப்ப அதுக்குள்ள பூ இல்லையா? யார் இவரு? ஆஃப் ரோட்ல போறது ரொம்ப பிடிக்கும் போல உயிரை பணைய வச்சு போயிட்டு இருக்காரு. இவர் வெளியே போறதுக்காக வண்டி எடுக்கும் போது என்ன பின்ன டயர் தனியா கலந்து ஓடுது. இப்பெல்லாம் கார் பறக்கிறத பார்த்துட்டு இவரும் ஒரு ஐடியாவை பண்ணி பறக்க ஆசைப்பட்டாரு. அது படுதோல்வியில முடிஞ்சிடுச்சு. இந்த மரத்தை வண்டியில கயிறு கட்டி இழுத்தா சாட்சியெல்லாம் நினைச்சிருக்காரு. இந்த செம்பரி ஆடுங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வேலையை காட்டிடும். இப்படி இவர் என்ன 2 ஸ்ட்ராவை மண்டையில ஒட்டி இருக்காருன்னு பார்த்தா அவர் பொண்ணை கலாய்க்கிறதுக்காக ஒட்டி இருந்திருக்காரு. வாஸ்துபடி கேட் இங்க இருக்க கூடாது, மாத்திடுங்க. சில நேரங்கள்ல நம்ம வழி மாறி போயிருந்திருப்போம். அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள் தான். இங்க பாருங்க, இத பார்த்துட்டு அவர் அந்த பக்கம் திரும்பிட்டாரு. மலையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு ஓடி வந்தவங்க பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. போட்ல இந்த பசங்க கரைக்கு வரும்போது பிடிக்காம சீனை போட்டா இப்படிதான் நடக்கும். குளத்துலலாம் மீன்களுக்கு பொறி போட்டு பார்த்திருப்போம். அப்படி இவரு மீனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி தண்ணியை ஊத்தி மீனே ஏமாத்தி இருக்காரு. போட்டிங் போகும்போது நீச்சல் தெரியும்னு ஆர்வ கோளாறுல ஒருத்தன் குதிச்சிருக்கான். குதிச்சு மொக்க வாங்கினதுதான் மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.